ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் எவ்வளோ நேரம் ஆகியும் நிலா வெளியில் இருக்காங்கன்னு சொல்லி பசங்க 2 பேரும் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி காலையில் டியூஷன் இவங்களுக்கு கிடையாது, இன்றைக்கி ஸ்கூலு சனிக்கிழமை அப்படின்றதுனால சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும், எப்படியும் ஸ்கூல் திறக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு அப்பா எந்திரிச்சு கிளம்பும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலை. அப்பா வந்து அவசர அவசரமாக கிளம்புனாங்க, அதனால் டக்குன்னு கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் குளிச்சுட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டேன். காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சாமி பூஜை பண்ணிவிட்டு துளசி மடத்துக்கும் பூஜை பண்ணி பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டீ மட்டும்தான் காலையில் குடிச்சிருந்தேன். வேறு எதுவும் சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரின்னு நேற்று பால் வந்து ரொம்ப மீதியாக இருந்தது, அதனால் அதை அப்படியே வந்து நல்லா டீ போட்டுட்டு கொஞ்சமாக டீ வந்து குடிச்சிக்கிட்டேன். பசங்க வந்து ஸ்கூல்லையே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க காலையில். அதனால் காலையில் வெறும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹெல்த் மிக்ஸ் மட்டும் சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதம் செஞ்சுருந்தேன் மதியத்துக்கு. தயிர் சாதம்க்கு ஒரு ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து ஒடிஷாவில் விற்பாங்க. இது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதே வந்து வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியலே பண்ணுறதுனால இன்றைக்கி பண்ணலை. பத்மா லைவ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும் அக்கான்னு. ஆனால் நான் வந்து பண்ணலை, ஏன்னா எப்போவுமே உருளைக்கிழங்கு அடிக்கடி செய்கிறனால வெறும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் லைவ் பண்ணியிருந்தேன். சாயங்காலம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, டியூஷன் போயிட்டு வந்தாங்க. ஈவினிங் சாமிக்கு பூஜை பண்ணி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்து பசங்களை கூப்பிட்டு வடை பக்கோடாலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க, கார்த்திகை மாதம் ஃபுல்லாக வெங்காயம் பூண்டு சாப்பிடல இல்லையா, அதனால் எதுவும் வாங்கி சாப்பிடல கடையில், அதனால் வாங்கி சாப்பிட சொன்னாங்க. பசங்களும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட மருமக இருக்காங்க, சித்தப்பாவோட மருமக, அவள் வந்து கடைக்கு போயிருந்தா. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எப்போவுமே வாங்கிட்டு வந்து கொடுப்பா கடைக்கு போனால். அது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தா. பசங்க 2 பேரும் போய் அவங்க வீட்டாண்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதோடு வந்து இந்த சவுமின் வெஜ்ஜில் சவுமின் வந்து செஞ்சுருந்தா, கடையில் விற்றாங்க, 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தா. அதையே வந்து 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கெச்சடி இருந்ததுங்க, சாமி பிரசாதம் அப்பா கொண்டு வந்தாங்க, ஆனாலும் சாப்பிடல, வயிறு ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது இந்த சவுமின் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரசகுல்லா மட்டும் சாப்பிட்டேன். பசங்க வந்து சுத்தமாக வந்து பாலே குடிக்கலை. நான் சவுமின் சாப்பிட்டுட்டாங்க, அந்த வடைலாம் சாப்பிட்டதுனால பசிக்கலைன்னு சொல்லிவிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க 2 பேரும். பால் வந்து சரி அதிகமாக பால் இருக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் நான் இங்கே தாங்க உட்காந்து நடுவில் லைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பக்கம் 2 பேர் அப்படியே கால் மேலே படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ஃபேனை ஃபுல்லாக வச்சுட்டு சரியான குளிருது, அதில் போத்திட்டு படுத்துருக்காங்க. இப்போ நான் 2 பேரும் திருப்பி இந்த பக்கம் படுக்க வைக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃபுல் டே விலாகு. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.